வஸல்லம் சொன்னார்கள், ஃபலா ததஅன் தகூல ஃபி குல்லி ஸலாத்தின் ரப்பி அஇன்னி அலா ذிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. மனனம் செய்து கொள்ளுங்கள் இந்த பிரார்த்தனை. சொன்னார்கள், முஆதே, நான் உனக்கு ஒன்றை சொல்லிக் கொடுக்கிறேன். நீ எல்லா ஃபர்துடைய தொழுகை முடிந்ததற்கு பிறகும் இந்த துஆவை நீ செய் அல்லாஹ்விடத்திலே. ரப்பி அஇன்னி, இறைவா எனக்கு நீ உதவி செய். இறைவா நீ எனக்கு உதவி செய். அலா ذிக்ரிக, உன்னை நினைவு கூறுவதற்காக, வ ஷுக்ரிக, உனக்கு நன்றி செலுத்துவதற்காக, வ ஹுஸ்னி இபாதத்திக, நல்ல வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக. என்ன புரிகிறது இந்த பிரார்த்தனையில் இருந்து? நாம அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவர்களாக மாற முடியாது அல்லாஹ்வின் உதவி இல்லாமல். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பாருங்கள், உன்துரு இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்கும் வலா தன்துரு இலா மன் ஹுவ ஃபௌகக்கும் ஃபஇன்னஹு அஜ்தரு அலா லா தஸ்தரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும். உங்களுக்கு மேல் உள்ளவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள், உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள். அதுதான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தும். சுப்ஹானல்லாஹ். இருக்கிறவர்களே, அது போன்று துஆ, ذிக்ர், எந்நேரமும் அல்லாஹ் கொடுத்த அருள்கொடைகளுக்கு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருங்கள். அல்லாஹ் கொடுத்தது என்று மக்களுக்கு வெளிக்காட்டுங்கள், சொல்லுங்கள், எடுத்துச் சொல்லுங்கள், வெளிப்படுத்துங்கள், செய்து காட்டுங்கள். வெளிப்படுத்தி என் இறைவன் எனக்கு கொடுத்தது என்று சொல்லுங்கள். அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான், அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான். அது மட்டுமல்ல, இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னக்கும், நன்றி செலுத்தினால் அல்லாஹ் அதிகரித்துக் கொண்டே செல்லுகிறான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்கினியவர்களே, தொழுகுங்கள், நோன்பு வையுங்கள், நல்ல அமல்களை அதிகமாக செய்யுங்கள். அல்லாஹ்விற்கு முன்னால் அடிமையாக நன்றி உள்ளவர்களாக நில்லுங்கள். அல்லாஹ்விற்கு மாறு செய்து நன்றி கெட்டவர்களாக மாறிவிடாதீர்கள். அல்லாஹ்விடத்திலே எப்படி முஆதிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆவை சொல்லிக் கொடுத்தார்களோ, அந்த துஆவை நமக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் தவறாமல், மறந்துவிடாமல், அல்லாஹும்ம அஇன்னி அலா ذிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக இந்த அல்லாஹ்விடத்திலே மனமுருகியவர்களாக கேட்டு, இறைவனே, எங்களை நீ நன்றி உள்ள அடியார்களாக பெற்றுக்கொள், நன்றி உள்ள அடியார்களில் எங்களையும் நீ சேர்த்துக்கொள் என்று அல்லாஹ்விடத்திலே அவன் கொடுத்த அருட்கொடைகளை நினைத்து நன்றி செலுத்தி வாழுங்கள். அல்லாஹ் இவ்வுலக வாழ்க்கையிலும் மறு உலக வாழ்க்கையிலும் சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் கொடுப்பதாக அவர்களுக்கு வாக்களிக்கிறான். ஹயாத்தன் தய்யிபா, சிறந்த வாழ்க்கை அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான்.